என்னடா ரிசல்ட் வெளியாகிருச்சா என்ன? இல்லைண்ணே, இன்னும் 10 நிமிஷம் ஆகும். கடவுளே, மார்க்க பாக்குறதுக்கு குடும்பமே கூடியிருக்கு. நல்ல மார்க்கா வரணும், இல்லைன்னா அவ்வளோதான். டேய், இவனுக்கு என்னாச்சு? பைத்திய மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நடு வீட்டுல போடுறான். என்னப்பா? ஏண்டா அறிவு இருக்கா? என்னத்துக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நடு வீட்டுல போட்டு நிக்கிற? எப்பா, இந்த பொருள் எல்லாம் இப்ப தேவைப்படும்பா, கொஞ்ச நேரம் இருங்க. டேய், என்னம்மா? என்னடா இதெல்லாம்? இம்மா இருமா. சித்தி, இந்தா இதை நீயும் அம்மாவும் கையில வச்சுக்க. எதுக்குடா இதை கொண்டு இப்ப கையில கொடுக்குற? அட புடி சித்தி. இப்ப இந்தப்பா, இதை நீ வச்சுக்க. ஏண்டா, இவனுக்கு சித்தங்கித்தம் கலங்கிருச்சா என்ன? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு நிக்கிறான் இவன்? பாட்டி, யாருக்கு சித்தம் கலங்குதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். இப்ப புடிப்பா. என்னாச்சு இந்த பையலுக்கு? பாட்டி, இந்தா இதை நீ வச்சுக்க. என்ன இவன் ஏதோ பிளான் பண்ற போல தெரியுது. அம்பிட்டுதான், எல்லாருக்கும் ப்ராப்பர்ட்டி சென்ட் பண்ணியாச்சு. எல்லாரும் ரெடியா இருங்க. ஏய் பைத்தியம், எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? என்ன சொன்ன? லூசா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அடி பிரிச்சு எடுக்க போறாங்க. என்ன வளர்ற நீ? ஆமா, இன்னைக்கு 12வது ரிசல்ட் இல்ல? எப்படி நீ தேறி இருக்க மாட்ட? எத்தனை சப்ஜெக்ட்ல விட்டியோ? அதான் அடுத்து உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் சிறப்பா செய்யணும்ல, அதுக்குதான். என்ன உன்ன மாதிரி நினைச்சியா ஃபெயிலா போறதுக்கு? ஐயே, என்ன மாதிரிலாம் நினைக்கல. உன்ன போய் என் கூட எல்லாம் கம்பேர் பண்ணுவனா? பாரு இவனை. ஏண்டா, நீ 12வது வராமையா போயிருவ? ரிசல்ட் வந்துருச்சு. என்ன சித்தப்பே, எத்தனை சப்ஜெக்ட்ல போச்சு? தம்பி, அடி வாங்கிட்டு போயிடாதான், அமைதியா இரு. என்ன சித்தப்பு? ஹே வாலு, பாஸ் ஆகிட்ட. அது இருக்கட்டும் சித்தப்பு, மார்க் என்ன? மார்க் 520 வாலு, பரவாயில்லையே. சித்தப்பு உண்மையாவா? ஆமா வாலு, நல்லா ஸ்கோர் பண்ணிருக்க. ஏண்டா மார்க் என்ன 520? ஆமாண்ணே. எம்மா, இதுக்கு இவ எம்பிட்டு பயந்துட்டு கிடந்தா? எப்படி இம்பட்டு மார்க் எடுத்திருப்பா? சித்தப்பே, நீ நம்பர் ஏதாவது மாத்தி பார்த்துட்டியான்னு பாரு. நம்பர் எல்லாம் ஒழுங்கா தாண்டே பாத்திருக்கேன். அப்புறம் எப்படி இவ இம்பட்டு மார்க் எடுத்தா? சார் ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பக்கம் பக்கமா டைலாக் பேசின மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இங்க இருந்தா நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாங்க. என்ன என்ன பேசினாங்க? சும்மா வழிய விடு. எம்பிட்டு வேலை கிடக்கு, உன்கிட்ட நின்று பேசுறதுதான் எனக்கு வேலையா? இவரே எஸ்கேப் ஆயிரு, இல்ல வச்சு செஞ்சிருவாங்க கூட்டமா. சத்யா, வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ்பா. வாழ்த்துக்கள்டா. இதே மாதிரி நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் என்ன? தேங்க்ஸ் சித்தி. அங்க ஐஸ்வர்யா வேற ஃபோன் போட்டு கேட்டுட்டே கிடந்தா. சத்யா என்னமா இருக்கு, நம்பர் சொல்லுங்க, நான் பாக்குறேன்னு. சரி சித்தி, நான் கால் பண்ணி சொல்லிடுறேன். சரி சரி, நல்ல விஷயம் நடந்திருக்கு. நீ குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துரு. சரிம்மா. என்னடி ரிசல்ட் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? நான் கால் பண்ணாம எடுக்க மாட்டேன், மெசேஜ் பண்ணாம பார்க்க மாட்டேன்.
பயந்துட்டியா? பின்ன பயம் இருக்காதா? நீ வேற நைட்டு பைத்திய மாதிரி பேசிட்டு இருந்த. பாரு. சரி அது இருக்கட்டும், என்னாச்சு? ரிசல்ட் எப்படி வந்திருக்கு? ஓகே தானே? ஓகே ரிசல்ட் தான். 520 தான். அடி பாவி, 520 உனக்கு ஓகே ரிசல்ட்டா? அது எப்படிடி? இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் எவ்வளவு மார்க் எடுத்தாலும் பத்தவே மாட்டேங்குது. இதுவே பசங்கன்னா பாஸ் ஆனா போதும் மச்சான் அப்படின்னு இருப்பானுங்க. ஆனா ரொம்ப ஓவர்டி இதெல்லாம். சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன், ஓகேவா? ஏய் இருடி, இப்பதானே கால் பண்ண, அதுக்குள்ள எங்க போற? நல்ல ரிசல்ட் வந்திருக்குல்ல, அதனால எங்க சித்தப்பா என்ன வெளியே கூட்டிட்டு போய் ட்ரீட் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாங்க வெளியே போறோம், அதனால நான் அப்புறம் வந்து பேசுறேன் உங்ககிட்ட. அப்படியா? மேடம் எங்க போறீங்கன்னு சொன்னா நானும் வருவேன்ல. இதுக்கு வந்து எங்க சித்தப்பா கிட்ட என்ன போட்டு கொடுக்கவா? ஹே, நான் இன்னும் உங்ககிட்ட வந்து பேசவா போறேன்? எப்படியும் தூரத்துல இருந்து தான் பார்க்க போறோம். சரி ஓகே, நாங்க இன்னும் எங்க போறோம் டிசைட் பண்ணல. நான் போறப்ப லொகேஷன் ஷேர் பண்றேன். சரி ஓகே, அப்ப நானும் போயிட்டு கிளம்புறேன். என்ன சித்தப்பு, கிளம்பலாமா? கிளம்பலாம் வாளு. ஆமா சித்தப்பு, இப்போ நம்ம எங்க போறோம்? எங்க போலாம் நீயே சொல்லு. பீஸா கார்னர் போலாமா? எனக்கு ஓகே தான். ஓகே சித்தப்பு, ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு அப்புறம் எங்க போலாம்னு யோசிக்கலாம். சரி சரி. ஆமா வாளு, உங்க சித்தி உன்னோட மார்க் கேட்டாங்களே, மறந்துட்டியா? அதான் சித்திக்கு தெரியுமே சித்தப்பு, நம்ம பார்க்கும்போது கூட தானே இருந்தாங்க. அண்ணி இல்ல வாளு, அவங்க தங்கச்சி ஐச கேட்டாங்கல்ல. ஹே ஆமா சித்தப்பு, நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. இரு, நான் கால் பண்ணி சொல்லிட்டு வரேன், இல்லைன்னா கோச்சுப்பாங்க. ஏய் இரு இரு, இப்ப எப்படியும் அவங்க ஊரெல்லாம் தாண்டி தானே போகணும். போகும்போது நேர்ல பார்த்து சொல்லிக்கலாம். என்ன அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல, கதை அப்படி போகுதோ? எப்படி போகுது? சித்தப்பே, என்ன சித்தி மேல ஒரு கண்ணா உனக்கு? ஏ வாளு, அடிபடுவ. என்ன பேசுற? சின்ன பொண்ணு நீ, அப்படிலாம் பேசக்கூடாது. நல்லா சமாளிக்கிற சித்தப்பு. ஏய் சரி சரி, ட்ரீட் வேணும்னா நீ சொல்றதெல்லாம் கேட்டுதானே ஆகணும். வா போலாம். என்ன சித்தப்பு, வீட்ல யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. வெளியிருந்தே பார்த்தா எப்படி வாழ தெரியும்? அதுக்குன்னு பூட்டி இருக்க வீட்டையா சித்தப்பு உடைச்சிட்டு உள்ள போக முடியும்? என்ன வீடு பூட்டி இருக்கா? என்ன சித்தப்பு, இதுதான் காதல் கண்ணை மறைச்சதுன்னு சொல்லுவாங்க போல. ஏய் நான் கவனிக்கல வாளு. சரி நம்பிட்டேன். ஆனா இப்ப அவங்க வீட்ல யாருமே இல்ல போல இருக்கு. ஒழுங்கா கால் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கலாம். உன் பேச்சு கேட்டு இங்க வந்து பாரு. சத்யா, சித்தி வீட்ல தான் இருக்கீங்களா? என்ன மேடம்க்கு இப்பதான் வழி தெரிஞ்சா இங்க வர்றதுக்கு? அப்படிலாம் இல்ல சித்தி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? இங்க யாரும் வீட்ல இல்லாத மாதிரி தெரியுது. ஆமா சத்யா, அம்மாவும் தம்பியும் வெளியே போயிருக்காங்க. நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலான்னு கிளம்புனேன். ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு வந்தேன், பார்த்தா நீங்க. ஆமா சித்தி, நீங்க சித்தி கிட்ட ரிசல்ட் என்னன்னு கேட்டு விட்டு இருந்தீங்களாமே, அதான் நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அக்கா ஏற்கனவே சொல்லிட்டாங்கடா, 520 ஆமே. நானே கால் பண்ணி விஷ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கங்க்ராச்சுலேஷன்டா. தேங்க்ஸ் சித்தி. சித்தி ஏற்கனவே சொல்லிட்டாங்களா? ஆமா, இப்பதான் கால் பண்ணா. என்ன சித்தப்பு, நீ எதுவும் பேசலையா? எங்க கண்டுக்கவே இல்ல, இங்க இருந்து பேசுறது. சித்தி, இவதான் எங்க சித்தப்பா. அச்சோ சாரிங்க, நான் சத்யா கிட்ட பேசிட்டு இருந்ததுல உங்களை மறந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தாவணி பொன்னே சுகந்தானா, தங்கமே தழும்பும் சுகந்தானா, ஆலையில் சின்ன பாடம் சுகந்தானா, தொட்டபு என்ன சுகந்தானா, தொழா
மாத பூவும் சுகந்தானா ஒப்புற ஜோதி மரங்கள் சுகந்தானா ஐத்தையும் மாவனும் சுகந்தானா ஆத்துற மீனும் சுகந்தானா ஐத்தையும் மாவனும் சுகந்தானா. என்ன சித்தப்பு எல்லாத்தையும் பாட்டிலே கேட்டு முடிச்சிட்ட போல. அமைதியா இருவாளு, ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. சரி சித்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். அத்தை வந்தா சொல்லுங்க. என்ன அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க? உள்ள வந்து உட்காருங்க, டீ போட்டு தரேன். அம்மா இப்ப வந்துடுவாங்க, இருங்க. சரிங்க. சித்தப்பு என்ன? என்ன இந்த கிளைமேட்டுக்கு டீ குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதான். எது இந்த கொளுத்துற வெயில்ல உனக்கு டீ கேக்குதா? கம்மன் இரு சித்தப்பு. அதுக்கு இல்ல வாளு, அவங்க வீட்டில் வேற யாரும் இல்லைன்றாங்க. அதான் அவங்க வீட்டில் வர வரைக்கும் நாம இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்ல. மீனுக்கு பூனை காவலா? இல்ல, ஒரு பாதுகாப்புக்கு தான் சொன்னேன். சித்தப்பு புரியாம பேசாத. அப்படியெல்லாம் அவங்க இங்க தனியா இருக்கும்போது நீ வந்து இங்க இருக்க கூடாது. யாராவது பார்த்தா ஒண்ணுக்கு ரெண்டா பேசுவாங்க, புரிஞ்சுக்க. பாவம், நாளைக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போக போறவங்க. நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? கல்யாணம் பண்ணிட்டு வேற எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. சித்தப்பு, உங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன ஆகும் தெரியுமா? என்ன உள்ள கூப்பிட்டா ரொம்ப நேரமா ஏதோ தனியா 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி, நான் இங்கே இருக்கலான்னு தான் சொன்னேன். ஆனா சித்தப்பா தான் ஒரு பொண்ணு மட்டும் தனியா இருக்க வீட்டுல எப்படி இருக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. வாடு, நான் எங்க அப்படிலாம் சொன்னேன்? சும்மா இரு சித்தப்பு, அப்பதான் அவங்களுக்கு உன் மேல ஒரு மரியாதை வரும். அப்படி சொன்னதான் சே இந்த பையன் எவ்வளவு ஜென்டில்மேனா இருக்கான்னு நினைப்பாங்க. அப்படியா? அப்ப கண்டினியூ. அதனால நாங்க போயிட்டு இன்னொரு நாள் வரோம் சித்தி. சரிடா, பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரி சித்தி. சரிங்க, அப்ப அப்படியே நான் கிளம்புறேன். சரிங்க. ராஜா, என்னப்பா, நான் உன்னை எங்கெங்கயோ தேடினேன், நீ இங்க வந்து உட்காந்துருக்க. ஒன்றும் இல்லைம்மா, காத்து வரல, அதான் வந்தேன். தம்பி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. தம்பி, நம்ம தரகர் வந்துட்டு போனாரு. உன் கல்யாணத்தை பற்றி தான், ஒரு நல்ல இடமா அமைஞ்சிருக்கான், அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தாரு. மா, இந்த பேச்சை எடுக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒன்றும் வேணாம். தயவு செய்து என்னை விட்டுடுங்க. என்ன ராஜா, விளையாடுறியா? நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா, 3 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னமும் அவளையும் நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. என்ன அர்த்தம்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். என்னை தயவு செய்து விட்டுடுங்க. ஏன் விருப்பம் இல்லைன்னு தான் நான் கேக்குறேன். இன்னமும் அந்த ஓடி போனவளையும் நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தா எல்லாம் சரியாகிருமா? மா, என்னடா என்ன? அவளை பேசினா உனக்கு ஏன் கோவம் வருது? உன் கூட கல்யாணம் முடிவா இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் எவனையும் இழுத்துட்டு ஓடனவ தானே அவ. அம்மா நிறுத்துங்கம்மா. எதடா நிறுத்த சொல்ற? எதை நிறுத்த சொல்ற? அவ ஓடி போயிட்டன்றதுக்காக என் மகனுக்குள்ள ஏதோ குறை இருக்குன்னு இந்த ஊர் பேச ஆரம்பிச்சிருச்சு. உன்னை பத்தியோ இல்ல நம்ம குடும்பத்தை பத்தி ஏதாவது யோசிச்சால? அவ யோசிச்சிருந்தா இப்படி ஒரு காரியம் செய்ய முடியுமா? அவ என் பொண்ணுக்கு பிறந்தவதான், என் பேத்தி தான். ஆனாலும் சொல்றேன், இப்படி பண்ணிட்டு போனவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கவே மாட்டா. என் சாப அவளை சும்மா விடாது. என் பிள்ளை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டாலே படுபாவி. மா, தயவு செய்து இப்படி பேசுறத நிறுத்துங்கம்மா. நான் யாருக்காகவும் கல்யாணம் பண்ணிக்காம இல்ல. எனக்கு கல்யாணத்து மேல விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். தயவு செய்து போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்கம்மா. என் பிள்ளை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டாலே. என்ன சித்தப்பு, பீஸா கார்னர் போலான்னு சொல்லிட்டு இப்ப ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டிட்டு வந்திருக்க?
ஆமா, வெளியே வெயில் எப்படி அடிக்குது? அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது நாக்குல பட்டா தேவலான்னு தோணுது. அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். சரி, உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? நான் சொல்லிட்டு வரேன். எனக்கு ஒரு பட்டர்ஸ்காட்ச் போதும். சரி, இங்க உட்காரு, நான் சொல்லிட்டு வரேன். சரி சித்தப்பு. ஓய், ஏய், நீ எப்படி இங்க வந்த? நான் உனக்கு வேற லொகேஷன் தானே சென்ட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் அப்படிதான். எப்படிடா? ஏய், நான் ரொம்ப நேரமா இங்க பஜார்ல தான் இருக்கேன். நீ உள்ள போறத பார்த்தேன், அதான் வந்தேன். சரி போ, என் சித்தப்பா வந்துருவாரு. ஏன், இது என்ன உங்க சித்தப்பா இடமா? இது ஐஸ்கிரீம் பார்லர்மா. இங்க யார் வேணா வரலாம் போலாம். உன்ன என்னடி? போட. முறைச்சா அழகா இருக்குன்றதுக்காக எப்ப பாரும் மறைச்சுக்கிட்டே இருக்கணுமா? போட. ஒரு வாட்டி பார்த்ததுக்கே ஒரு வாரம் தூங்கலையே முகசாம பத்தியோ பகல் மேல பால் தெளிச்சு உருவான ஓவியமே ஊரெல்லாம் ஒண்ணு தெரியும் அழகியே ஓ அழகிலே அழகின தானா இருக்கியே உன் காதலா இறங்கின கொப்பா. ஹே சத்யா, இவன் எங்க இங்க வந்தான்? சத்யா,